வணக்கம். இனிய தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். நாளை காலைல விடிஞ்சால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். ஒவ்வொருத்தரும் யாருக்கு ஓட்டு போட அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் காசு வாங்கிட்டோமே எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் காசு வாங்கிட்டோமே காசு கொடுத்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் முடிவு எடுத்திருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த கட்சி தான் ஓட்டு விடுறது அப்படின்னு தெளிவாக முடிவு எடுத்திருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் ஏன்டா ஊரில் போய் ஓட்டு போட்டு வேஸ்ட் பண்ண நம்ம பேசாமல் ஊர் சுற்றுவோமே அப்படின்னு முடிவு எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி ஏன்டா ஊரில் போய் ஓட்டு போட போகிறோம் தேவையில்லாமல் அப்படின்னு யோசிக்கிற சில அறிவில்லாதவங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து உன்னோட வாக்கை முறையாக செலுத்து, ஊருக்கு போய் செலுத்து. ஏன்னா வாக்களிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய தேச துரோகம். அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். வெளி மாநிலத்தில் இரு, வெளிநாட்டில் இரு, இல்லை வெளியூரில் இரு, எங்கேயோ இரு, நான் தயவுசெய்து வந்து வாக்கு செலுத்திட்டு போ. அதுவும் உன்னோட ஜனநாயக கடமை. உனக்கான சரியான தலைவனை, உனக்கான சரியான முதலமைச்சரை தேர்ந்தெடு. ஒரு நாள் வந்து வாக்கு சேவையில் வரிசையில் வாக்கு செலுத்து. அதான் முறையான தர்மம். சரியா? சரி. இன்னும் ஒரு சிலர் வந்து காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க. எல்லாரையும் தான், மக்களை காசு கொடுத்து தாராளமாக வாங்கிக்கோங்க. உன்னோட காசு தான் உனக்கு கொடுக்குறாங்க. ஆனால் தயவு செய்து ஓட்டு மட்டும் போடாமல் இருந்துடாதீங்க. ஓட்டை கட்டாயம் போடுங்க. சரியா? எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிற வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. யார் வந்தோன்னே யார் சாராய கடையை மூடுவான்னு சொல்கிறாங்க அவனுக்கு வாக்கு செலுத்துங்க. என் பெண் பிள்ளையை தொட்டவனை நடு ரோட்டுக்கு இழுத்துன்னு சுட்டு கொண்டுட்டு அந்த பெண் பிள்ளையை அடக்கம் பண்ணுறக்கு முன்னாடி இவனை அடக்கம் பண்ணணும்னு ஒரு கட்சிக்காரன் சொல்கிறான், அவனுக்கு ஓட்டு போடுங்க. தூய குடிநீர் தருவான்னு சொல்கிறான், அவனுக்கு ஓட்டு போடுங்க. தூய மருத்துவம் கொடுப்பான்னு சொல்கிறான், நல்லா அவனுக்கு வாக்கு செலுத்துங்க. தரமான சாலைகள் போட்டு தருவான்னு சொல்கிறான், அவனுக்கு வாக்கு செலுத்துங்க. தரமான படிப்பை கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறான், அவனுக்கு வாக்கு செலுத்துங்க. இந்த மாதிரி இருக்கணும் வாக்கு செலுத்துங்க. எத்தனையோ திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, டிவிக்கே இருக்குது. ஆனால் எந்த கட்சிக்காரனும் ஒயின் ஷாப்பை மூடுவேன்னு சொல்லவே இல்லை. பெண் பிள்ளைகள் கை வச்சு நான் சுட்டுக் கொள்வேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு கட்சிக்காரன் தாராளமாக சொல்கிறான், அவனுக்கு வாக்கு செலுத்துங்க. தயவு செய்து அவன் பேச்சை கட்டி பேச்சு நான் ஆதியிலிருந்து இந்த கட்சி தான் வாக்கு செலுத்துறேன், இனிமேல் இந்த கட்சி தான் வாக்கு செலுத்துறேன் அப்படின்னு பைத்தியக்கார மாதிரி யாரும் பேசாதீங்க. கொஞ்சமாக சிந்திச்சு சொல்ல. நாளைக்கு உன் பேரன் பேத்தி உன் பிள்ளைங்க இந்த பூமியில் சுத்தமாக நல்லபடியாக வாழணும், சொர்க்கமாக அந்த பூமி இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு இருக்குன்னு ஆசைப்பட்டா நீ அவனுக்கு வாக்கு செலுத்து. இல்லை நான் இந்த கட்சி தான் வாசம் தாராளமாக செலுத்தி நாசமாக போ. சரியா? ஸோ இதுதான் இந்த விஷயம். இந்த விஷயத்தை எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க. 117 ஆண் வேட்பாளர், 117 பெண் வேட்பாளர். ஆணுக்கு பெண்ணும் சரிசமங்கள், ஆணும் பெண்ணும் சமம்னு சீட்டு கொடுத்துருக்காரு. எந்த கட்சிக்காரன் கொடுத்துருக்கான்? 2021 சட்டமன்ற தேர்தலையும் கொடுத்துருக்காப்புல, இந்த தேர்தலையும் கொடுத்துருக்காப்புல. நாடாளுமன்ற தேர்தல் 20 ஆண்கள் 20 பெண்கள் சரிசமமாக கொடுத்துருக்காப்புல. எந்த கட்சிக்காரன் கொடுத்துருக்கான்? அப்படி திமுக கொடுத்துருக்கா, காங்கிரஸ் கொடுத்துருக்கா, அதிமுக கொடுத்துருக்கா, பிஜேபி கொடுத்துருக்கா, டிவிகே கொடுத்துருக்கா? ஒருத்தன் கொடுக்க மாட்டான். குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர் தேர்ந்தெடுத்து 234 தொகுதியும் தரமாக நிறுத்தியிருக்கு. எழுதி வச்சுக்கோ. எவனும் நிறுத்த மாட்டான். ஆனால் ஒரு கட்சிக்காரன் நிறுத்தியிருக்கான். இப்போவே நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க என்ன கட்சின்னு. நாம் தமிழ் கட்சி தான். வேறு எந்த கட்சிக்கான தகுதி இல்லை. அவங்க தான் பூமியின் சொர்க்கமாக இதை படைக்க முடியாது.